யாரெல்லாம் என்னை கேலி கிண்டல் பண்ணாங்களோ, YouTubeல வீடியோ போடுறேங்கிற ரெவென்யூ வரதில்லையா? அப்ப என்னத்துக்கு நீ YouTubeல வீடியோ போடுற? நீ என்னத்த பேசி கிழிச்சுட்ட? நீ என்னத்த பண்ணிட்ட? நீ என்ன அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில, நான் உங்களுக்கு ஒரு சவால் விட்டு சொல்லிடுறேன். 5 வருஷமா ஒருத்தன் தோத்துட்டே இருக்கான். வுட்டுட்டு போயிருக்கலாம். இடையில விட்டுட்டேன். ஏன்னா, என்னடா போ அப்படின்னு விட்டுட்டேன். திரும்ப YouTubeல வீடியோ போட ஆரம்பிச்சேன். திரும்ப இப்ப இன்னொரு சேனல் அனில் 65ன்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி ஒன்லி அரசியல். ஒன்லி மக்களுக்கான கருத்துக்கள் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னைக்காவது ஜெயிச்சிட மாட்டோமா? என்னைக்காவது ஜெயிச்சிருவோம்டா. அதுல நம்பிக்கை உறுதியா இருக்கேன். என்னன்னா, எனக்கு இதுல மோட்டிவேட்டர் யாரு அப்டின்னா, திரு சீமான் அவர்கள். அது அப்புறம் அரசியல் அப்புறம் பேசலாம். ஏன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் நம்ப எதுவும் பேச முடியாத சூழ்நிலை. நான் நாளைக்கு நாளைக்கு இரவு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அதுல நான் டெப்த்தாவே சொல்லிர்றேன். அப்படி என்னை கேலி கிண்டல் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்லிர்றேன். நான் YouTubeல சம்பாரிச்சுட்டேன். ரூ. 1 சம்பாரிச்சிருக்கேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன் அப்டின்னா, அந்த ரூ. 1000 மாத்துறதுக்கான முயற்சி எடுப்பேன். அப்பா ரூ. 1 சம்பாதிச்சுட்டு வீடியோ போட்டுட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? 5 வருஷமா கேலி, கிண்டல மட்டுமே காதுல வாங்கிட்டு இருந்த எனக்கு அந்த ரூ. 1 எவ்வளோ பெரிய இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ணும். அந்த ரூ. 1 வச்சு அந்த ரூ. 1 நான் இது பண்ண முடியாது. அதே மாரி இந்த அந்த ரூ. 1 வந்து ரூ. 1000 வரட்டும். அத நான் எடுக்க முடியுமான்னா எனக்கு தெரியல. இன்னும் தெரியல. ஆனா ரெவென்யூன்னு ஒண்ணு எடுத்துட்டேன். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க முயற்சி பண்ணிட்டே இருங்க. உங்கள கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி எல்லாமே பண்ணுவானுங்க. அவனுங்களோட இயலாமை.